ஜாழ்தீவுக்கான படகு சேவை வடக்காளர் விடுத்துள்ள கோரிக்கை. ஈழத்தமிழர்களின் பிரச்சினைகள் மோடியிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. புலம்பெயர் தமிழர்களால் ஏமாற்றப்படும் ஜாழ் இளைஞர்கள் வெளியான எச்சரிக்கை. விவசாய நியாயம் நவீனமயப்படுத்தலுக்கு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு ரணிலின் அறிவிப்பு. மோடி பிரதமராக பதவியேற்கும் திகதி மாற்றம் வெளியான உத்தியோகபூர்வ அறிவிப்பு. பொதுமக்கள் மீது மியான்மர் ராணுவம் தாக்குதல் ஐநா சபைத் தலைவர் கடும் கண்டனம். அமெரிக்க கடல் எல்லையில் ரஷ்ய போர்க்கப்பல் கியூபா விளக்கம். இந்திய மீது கனடா பகிரங்க குற்றச்சாட்டு. ஜாழ்தீவுக்கான பயணிகள் போக்குவரத்துக்குரிய படகு சேவை விஸ்தரிக்கப்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். பொருளாதார அபிவிருத்தியை இலக்காக கொண்டு போக்குவரத்து துறை மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் வடக்கு மாகாண ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக விசேட கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநரின் தலைமையில் செயலகத்தில் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இதன்போது வடக்கு மாகாணத்தில் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய வீதிகள், புனரமைக்கப்பட வேண்டிய வீதிகள், எதிர்கால திட்ட முன்மொழிவுகள், தொடர்ந்து போக்குவரத்து, கடல்வழி போக்குவரத்து செயற்பாடுகள், வடக்கு மாகாண போக்குவரத்து துறையில் காணப்படும் சிக்கல்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டன. தீவுகளுக்கான பயணிகள் போக்குவரத்துக்குரிய படகு சேவை விஸ்தரிக்கப்பட வேண்டும் எனவும் இறங்குதுறைகள் புனரமைக்கப்பட வேண்டும் எனவும் ஆளுநர் கூறினார். பேருந்து பயணிகள் நாளாந்தம் எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பில் இந்த கூட்டத்தின் போது வடக்கு மாகாண ஆளுநர் எடுத்துரைத்தார். ஒருங்கிணைந்த நேர அட்டவணையில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அதற்கான உரிய செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்துமாறு மத்திய அமைச்சரின் துறைசார் அதிகாரியால் மாகாண அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. ஈழத்தமிழர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி காத்திரமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் நேற்றைய தினம் இவ்வாறு தெரிவித்தார். இந்திய தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஈழத்தமிழர் சார்பில் வாழ்த்துக்கள். ஸ்ரீலங்காவிற்கும் இந்தியாவுக்கும் இடையில் நிலவும் பிரச்சினைகள் எதிர்காலத்தில் தீர்க்கப்பட வேண்டும். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் பல வகையில் இந்திய அரசாங்கம் உதவி புரிந்துள்ளது. இருப்பினும் அவர்களின் இனப்பிரச்சினைக்கு இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை. ஆகவே இது தொடர்பில் மோடி காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கோரியுள்ளார். வெளிநாடுகளிலிருந்து ஜாழுக்கு வருகை தருவோர் கிராமப்புற இளைஞர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை யாழ்ப்பாணம் மாவட்ட மூத்த காவல்துறை அத்தியட்சகர் ஜகத் நிசாந்த தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளும் அதிகரித்து வருகின்றன. அதிலும் வெளிநாடுகளில் இருந்து வருவோரே இத்தகைய மோசடியில் அதிகம் ஈடுபட்டு வருகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் கிராமப்புற இளைஞர்களை இலக்கு வைத்து கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக தெரிவித்து 30-40 லட்சம் ரூபாய் வரையிலான பண மோசடியில் ஈடுபடுகின்றனர். அவர்களின் ஏமாற்று நாடகத்தை அறியாத அப்பாவி இளைஞர்கள் போலி வாக்குறுதிகளை நம்பி பணத்தை இழக்கின்றனர். இது தொடர்பாக ஏராளமான முறைப்பாடுகள் யாழ்ப்பாணம் மற்றும் சாவகச்சேரி காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. எனவே இந்த வெளிநாட்டு நுழைவு விசா மோசடிகள் தொடர்பில் அவதானமாகவும் விழிப்பாகவும் இருப்பது அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார். 2030ஆம் ஆண்டளவில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போட்டி விவசாயத்தை முன்னோக்கி செல்ல வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். அத்தோடு அதிபர் அலுவலகத்தில் விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட 26 பிரதேச செயலகங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நவீன விவசாயமாக்கல் வேலை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பிரதேச செயலகத்துக்கும் 25 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் முன்னோடி திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றம் தொடர்பாக அறிக்கையும் இதன்போது ரணிலிடம் கையளிக்கப்பட்டது. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏற்றுமதி சந்தைக்கான பொருட்களை போட்டுத்தன்மையுடன் வழங்குவதும் அதன் மூலம் ஏற்றுமதி சந்தையை வெல்லுவதும் அந்நிய செலாவணி மற்றும் விவசாய பொருளாதாரத்தை அதிகரிப்பதும் இந்த திட்டத்தின் ஊடாக எதிர்பார்க்கப்படும் இலக்காகும். இந்த இலக்குகளை அடைவதற்கு குரங்குகள் மற்றும் காட்டு யானைகளால் பயிர்களுக்கு ஏற்படும் சேதங்கள் மற்றும் அறுவடைக்கு பின்னர் ஏற்படும் சேதங்களை குறைப்பதற்கு பொருத்தமான பொறிமுறையை தயாரிப்பது குறித்தும் வெகுவாக ஆராயப்பட்டது. இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி எதிர்வரும் 9ஆம் தேதியன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளதாக பாரதிய ஜனதா கட்சி உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலம் வனாராஜே தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் பிரதமர் மோடி 3வது முறையாக 6,12,970 வாக்குகளில் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் சந்திப்பை தொடர்ந்து நரேந்திர மோடியின் தலைமையில் புதிய ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தொடங்கியுள்ளன. டெல்லியில் நரேந்திர மோடி வரும் 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு 3வது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ளார். ஏற்கனவே வரும் 8ஆம் தேதி மோடி பிரதமராக பதவியேற்பார் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பதவியேற்பு விழாவில் 9ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ராக்கைகன் மாநிலத்தில்
மியன்மார் ராணுவத்துக்கும் ஏஏ படையினருக்கும் இடையே சண்டை தொடர்கின்றது. மியன்மார் ராணுவம் மேற்கொண்ட தாக்குதல்களால் அந்த நாட்டின் ராக்கயன் மாநிலத்தின் பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டதாக அண்மையில் செய்தி வெளியானது. இதற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையின் தலைவர் அன்டோனியோ குட்ரஸ் வியாழக்கிழமையன்று கண்டனம் தெரிவித்தார். மியன்மாரின் சிறுபான்மை இனத்தவரை கொண்ட அரக்கான் ராணுவம் எனும் ஆயுதமேந்திய படை 2023 ஆண்டு நவம்பர் மாதம் ராக்கயன் ராணுவ படைகள் மீது தாக்குதல் நடத்தியது. அதனைத் தொடர்ந்து 2021 ஆண்டு முதல் நடப்பில் இருந்த போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்தது. அதுவரை 2021 ஆண்டு மியன்மார் ராணுவம் வலுக்கட்டாயமாக ஆட்சியை மீண்டும் கைப்பற்றியதை தொடர்ந்து பூசல் அதிகம் இல்லாதது. பொதுமக்கள் பலரை பழிவாங்கிய மியன்மார் ராணுவம் மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு எதிராக குட்டெரஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார் என்று குட்ரேஸின் பேச்சாளர் டெஸ்பனி டுரேச் அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார். ராக்கேனைச் சேர்ந்த மக்கள் கூடுதல் சுய ஆட்சி உரிமை போராடி வருவதாக ஏஏ படை சொல்கிறது. ராக்கேயின் சுமார் 6 லட்சம் சிறுபான்மை ட்ரொகேரியாங்கா சமூகத்தினர் வசிக்கும் வட்டாரமாகும். ராக்கேயின் தலைநகர் சிட்வேக்கு வடக்கே இருக்கும் பியூ கிராமத்தில் ராணுவ படைகள் நடாத்திய தாக்குதலில் பொதுமக்கள் 70க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டதாக ஏஏ படை இந்த வாரம் அறிவித்திருந்தது. இந்த செய்திகளை பிரசரிக்க தவறுதலாக ராணுவம் வகைப்படுத்தியது. ராக்கேயின் மாநிலம் முழுவதும் தொலைபேசி இணைய தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இதனால் வன்முறை நிகழ்ந்ததாக வெளியாகும் செய்திகளை உறுதிப்படுத்துவது சிரமம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. கியூபா தலைநகர் ஹவானாவில் ரஷ்ய கடற்படை கப்பல்கள் நிறுத்தப்படும் என்றும் இதனால் இந்த பிராந்தியத்தில் எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை எனவும் கியூபா கூறியது. உக்ரைன் தொடர்பாக அமெரிக்காவின் அணுகுமுறையை அடுத்து ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் இந்த போர் தகவல் கப்பல்கள் கியூபாவை சென்றடைந்துள்ளது. அணுசக்தியால் இயங்கு நீர்மூழ்கி கப்பல் உட்பட 4 ரஷ்ய போர் கப்பல்களும் அடுத்த வாரம் ஹவானாவை வந்தடையும் என்று கியூபா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த பயணம் கியூபாவுக்கும் ரஷ்ய கூட்டமைப்புக்கும் இடையிலான வரலாற்று நட்புறவு மற்றும் சர்வதேச விதிமுறைகளை கடைபிடிக்கப்படுகிறது என்று கியூபாவின் வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கனடாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் 2வது நாடு இந்தியா என கனடா தரப்பால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஒன்றை குறிப்பிடப்பட்டுள்ளது. கனடாவில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், செனட்டர்கள் அடங்கிய தேசிய பாதுகாப்பு மற்றும் உளவு அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இந்தியா மீது இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கனடாவின் ஜனநாயக நடைமுறைகள் மற்றும் நிறுவனங்களின் தலையிடுதல், கனடிய அரசியல்வாதிகள், இன அடிப்படையிலான ஊடகம் மற்றும் இந்திய கனேடிய கலாச்சார சமுதாயங்களை குறிவைத்தல் ஆகிய விடயங்கள் மூலம் இந்தியா இந்த செயல்களை செய்வதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.